என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். காவேரி யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அவரே கூப்பிட்டோம். ஹலோ. என்ன காவேரி, கால் பண்ண எடுக்கிறதுக்குள்ள கட் பண்ணிட்டேன். இல்ல கரெக்ட் தான் காவேரி, லாயர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். என்னங்க சொன்னாரு? வேற என்ன சொல்லுவாரு, அவசரப்பட வேண்டாம், தாத்தாவும் ஃபோன் பண்ணி லாயர் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. எங்க இதான் சொல்லிட்டேன்ல, நான் வரல, டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. என்னோட ரூமையும் சேர்த்து மாமி அப்பள பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா? காவேரி சொல்லுங்க. என்னாச்சு திடீர்னு? என்ன காவேரி என்னாச்சு? எங்க எங்க டென்ஷன் ஆகாதீங்க, செக்கப்காக. அப்பா, நீ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் திடீர்னு சொல்லிட்டியா? எனக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு அடிச்சு தெரியுமா? சொல்லிருக்கலாம்ல, கூட நானும் வரணும் தானே? ஆமாங்க, ஆனா எனக்குமே மறந்து போச்சு. நடக்கிற பிரச்சனையில எல்லாம் பாப்பாவை கேரி ஆயிடுச்சுங்க. சரி, அப்படியே எனக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் லொகேஷன் அனுப்பி பாப்போம். எதுக்கு? எதுக்குண்ணா? சொன்னாங்கதா, ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க வெளியே வர்றது ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் யோசிச்சுதான் நானே தனியா வந்திருக்கேன். எனக்கு அதை நினைச்சுதான் பயமா இருந்துச்சு. தோ இப்ப கூட ஏங்க, நான் டாக்டரை பாத்துட்டேங்க, இன்னும் ஸ்கேன் தான் எடுக்கல, வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. ஏங்க இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க? நியூஸ்ல பாத்துருப்பாங்க போல, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆறுதலா பேசினாங்க, செய்றாங்க. ஆனா நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கூடவா ஏங்க? ஸ்கேன்ல? ஆமாங்க, இந்த டைம்ல நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. எல்லாம் தோணுது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேங்க. வச்சிரவா? சரி, பாய். கவனமா இரு. சரிங்க. இங்க உட்காந்துக்கோங்க மேடம், உள்ள கூப்பிடுவாங்க, அது வரை வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேடம் நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் தானே? ஆமா. என் ஹஸ்பண்ட். ஓகே வாங்க போலாம். நீங்க எப்படிங்க இங்க? எப்படிங்க? எனக்கு இப்போ உன் கூட இருக்கணும். இந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்றதா இல்ல. பாரு, நீ என்ன மிஸ் பண்றேன்னு சொன்னல, அணைக்கும் போதெல்லாம் உன் கூடவே மேடம். இது வரும். போ போ வாங்க. இதான் உங்க பேபி. ஷேப்ல இருக்குல்ல, அதுதான் உங்க பேபி. எய்த் வீக், அதனால கேஷ்யூ நட் அளவுக்கு வளர்ந்திருக்காங்க உங்க குட்டி. இன்னும் டைம் இருக்கு. ஹார்ட் பீட்லாம் வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கரெக்டா தான் ஃபார்ம் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. எனக்கு குட்டி விஜய் தான் வருவான்னு. ஆமா, நீங்க மட்டும் அப்படியே அடக்க ஒடுக்கமா தான் இருந்தீங்க பாருங்க. நீயே இப்ப நம்ம குழந்தை சேஃபா ஆக்டிவா தானே இருக்கு. அதுவே எனக்கு ஹாப்பி தான். எனக்காவா? சொல்லு. ஆமா, உங்களுக்காக தான். முழுசாலாம் இறங்கி வரல, கண்டிஷன் சப்ளை. கண்டிஷன் சப்ளையா? சார் தனியா போறாங்க சார். அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலையா? வாங்க மேடம். விஜய் உள்ளதா இருக்காரு. அவர் மிஸ்ஸஸ் கூட லேப்ல இருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இப்போ என்ன இந்த பொண்ணு தனியா போகுது?
ஏண்டா எனக்கு ஒண்ணும் புரியலடா. குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா. மதனி மதனி நான் பாக்குறேன் பாருங்க. போட்டோ பிடிக்க சுகம் இல்லாம போயிடும், ஆயுசுக்கு கேடுன்னு நீ என்னென்னமோ இருக்கிற போதே ஸ்கேன் பாக்குறதெல்லாம் வந்துருச்சு. மா ஸ்கேன் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுமா. இங்க பாரு, ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல பாப்பாலாம் தெரியுது. இங்க கொடுமா. இந்தா இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியுமா? விஷயம் எக்டோபிக் பிரெக்னன்சியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். உங்க பேபி பாத்து வா பாத்து. எனக்கு இப்பவே எப்படி இருக்குன்னு தெரியுமே. எப்படி? எப்படின்னா ஆப்வியஸா அது மினி ப்ளஸ் மொமெண்ட். அது சும்மா புலம்பாம இரு. காவேரி வெளிய வேற வழியாவா? எப்படிங்க? அத நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போ, கிளம்பு. எங்க எங்க? நீ அதுலயே சேஃபா போயிடு. ஆட்டோல எல்லாம் டிராவல் பண்ணாத. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி ஓகே, நானும் கிளம்பு. நர்மதா வயித்துல இருக்கிறப்ப காவேரி தானே. இதெல்லாம் தெரியுமா என்ன? போனை தட்டி பார்த்தா எல்லா விஷயமும் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே தேதி சொல்ற மாதிரி எனக்கும்